அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான அந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அந்த 3192 காட்டிலும் இன்னும் உயரும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தான் நிச்சயமாக தருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நேற்று அதாவது கல்லர் நலப்பள்ளிகள் எம்பிசி டிஎன்சி ஸ்கூல்ஸ்க்கான அந்த தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் செலக்ட் ஆன அந்த பணி நாடுனர்களுக்கு டிஆர்பி அவங்க சைடில் கால் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. 10ஆம் தேதி சைன் பண்ணியிருக்காங்க. நேற்று எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அவங்க பிளேஸ் செலெக்ஷன்ஸ் எல்லாம் 19ஆம் தேதி நடக்க போகுது. 19ஆம் தேதி ஒல்லி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் எந்த இதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ஆதி திராவிட நலப்பள்ளிகளை பொறுத்தவரையிலையும் திரும்பவும் சிவி அதாவது செலக்ட் ஆனவங்க ஃபைனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கான பிளேசஸ் எல்லாம் ஒதுக்கி அவங்களுடைய பணியிடங்களில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க இந்த கால்பரில். சென்னை கார்பரேஷனை பொறுத்தவரையிலும் கூப்பிட்டு பிளேஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் தரல. இவங்க கூடயே சேர்ந்து தரலாம். யாரு கூடயே சேர்ந்து தரலாம்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எம்பிசி டிஎன்சி ஸ்கூல்ஸ் இவங்க செலக்ட் பண்ணுறவங்க கூட நிச்சயமாக சேர்ந்து தரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அடுத்ததாக பள்ளி கல்வித்துறையாகட்டும், தொடக்க கல்வித்துறையாகட்டும் இனிமேல் ஃபர்தராக பண்ண போகிறாங்க. இந்த அமைச்சு பணியாளர்களுடைய கேஸை பொறுத்து, அதாவது இந்த வாரத்தில் ஏரிங் வருது. ஸோ அந்த கேஸை பொறுத்து அதில் நான் நேர்த்திக்கான வீடியோவிலே தெளிவாக சொல்லிட்டேன். அமைச்சு பணியாளர்கள் வெறுமனே நீங்கள் ப்ரமோஷன் கேட்க முடியாது. நீங்களும் டெட் பேப்பர் 2 எழுதணும். டெட் பேப்பர் 2 முடித்த உடனே யூஜிடிஆர்பி எழுதிட்டு அதில் தான் நீங்கள் 2% வாங்க முடியும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதுக்கடுத்து இப்போ 3192 பணியிடங்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேக்லாக். இப்போ பேக்லாக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சிவி லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் லிஸ்ட் விட்ட உடனே கீழே பேக்லாக்ல யாரெல்லாம் இல்லையோ, பேக்லாக்ல நிறைய கம்யூனிட்டி இப்போ எஸ்டி ட்ரைப்ஸ் ஆகட்டும், ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர், அதே மாதிரி எம்பிசிடிஎஸ், இது எல்லாமே பேக்லாக்ல இருக்கக்கூடியதில் அந்த செலக்ட் ஆகாத பணியிடங்களுக்கு நாங்கள் ஜென்ரலில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது சம்மந்தமாக நாம் டிஆர்பியை அணுகும்போது இப்போ எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க. நம்மளும் டிஆர்பி அணுகும்போது அவங்களுடைய சொன்ன பதில்கள் எப்பயுமே ஒரு பேக்லாக்கை பின்னடைவு பணியிடங்களில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இதில் இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, இப்போயே நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறாங்கன்னா அந்த சேர்ந்த கம்யூனிட்டிலே ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் டிஆர்பியை அணுகி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் ஜென்ரலாக தான் ஃபில் பண்ணுவோம். அதாவது மொத்தமாக எவ்வளோ பேக்லாக் இருக்கோ அந்த பேக்லாக்ல இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் எடுத்து ஜென்ரலாக தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் யாருக்கெல்லாம் 0.5 1 மார்க்கில் ஜாபை விட்டுட்டுன்னா உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது, அந்த கமெண்ட் பாக்ஸை பார்த்தா தெரியும். மினிஸ்டர் இன்க்ரீஸ், அதாவது வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பற்றி சொல்லலை. நவம்பர் இறுதிக்குள்ளே நாங்கள் போஸ்டிங் போட்டுருவோன்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் இறுதிக்குள்ளே நாங்கள் போஸ்டிங், இந்த மாத இறுதிக்குள்ளே போஸ்டிங் போடுறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேக்கன்சி இன்க்ரீஸை பற்றி எதுவுமே சொல்லியே சார். நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றது, அதை நம்பலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3192 காலி பணியிடங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள், கல்ல நலத்துறை பள்ளிகள், சென்னை கார்பரேஷன்லாம் சேர்த்து உங்களுக்கு தெரியும் 3192 பணியிடங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமே அதாவது பேப்பர் 2ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் யூஜிடிஆர்பி நடந்ததே பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டி, அதாவது பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ். அது ஓகேங்களா? வட்டார வள பயிற்றுனர், ஓகே, அது சேர்ந்தா நடந்தது. ஆனால் விட்ட லிஸ்ட் அந்த 3192 பேர், அந்த இன்க்ளூடிங் பேக்லாக் இதெல்லாம் சேர்த்து விட்ட லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதில் பிஆர்டியே மென்ஷன் ஆகல. டோட்டலாக பட்டதாரி ஆசிரியர்கள் தான் வராங்க இந்த 3192. அப்படின்னா இந்த பிஆர்டி என்ன ஆச்சு? பிஆர்டி ஒருவேளை அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தள்ளிட்டு போகிறாங்களா, இல்லை இதிலே போடுறாங்களான்றதுல பார்த்தீங்கன்னா இதிலே தான் நிச்சயமாக போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டி தான். இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை.
சரி, இப்போ அந்த பிஆர்டியே போடணும். ஆல்ரெடி 3192 பணியிடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடியில் வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த தகவல், அந்த டேட்டா வந்து சொல்லுது. அந்த சிவி லிஸ்ட் அரசாங்கம் விட்டு சிவி லிஸ்ட் வந்து தருது. அப்படின்றக்குள்ள இந்த பிஆர்டி வந்து எப்படி போட போகிறாங்க? ஸோ அந்த பிஆர்டிக்கான பணியிடங்கள் வந்து இதிலே வந்து ஒதுக்கப்படுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த பேக்லாக்கை தூக்கிட்டு வந்து பேக்லாக்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த போஸ்ட்டை வந்து இந்த பிஆர்டியில் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ள வந்து எழும். ஸோ அந்த பேக்லாக்கை பொறுத்தவரையும் அது வந்து பிடி அசிஸ்டண்ட்டாக தான் போடுறாங்க, பட்டதாரி ஆசிரியராக தான் போடுறாங்களே தவிர பயிற்றுனராக வந்து போட போகிறது இல்லைன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அந்த இதை வந்து பார்த்த உடனே. ஸோ அப்படின்றக்குள்ள இந்த பிஆர்டி அது இந்த பிஆர்டி வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த கால்பரோட சேர்ந்து போடும் பட்சத்தில் இப்போ கேஸ் வந்து இந்த வாரத்தில் ஏரிங் வருது, எது அந்த அமைச்சு பணியாளர்களுடைய கேஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து ஏரிங் வந்தக்குள்ள இதுக்கான ஒரு கிளியர் ரூட் கிடைச்சிரும். பள்ளி கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறைக்கு வந்து அடுத்தடுத்து இப்போ இந்த கேஸ் முடிஞ்சுன்னா அடுத்த நாளே கூட நடத்தி வந்து எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதில் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. அடுத்த நாளே வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஏன்னா வந்து கேஸுக்காக தான் வந்து தள்ளி போயிட்டே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து கேஸ் முடிகிற பட்சத்தில் வந்து இதில் தொடக்க கல்வித்துறையிலையும் பள்ளித்தரவிலையும் வந்து போஸ்டிங் வந்து போட்டாங்கன்னா அடுத்து பிஆர்டின்ற கொஷின் வந்து வரும்போது கண்டிப்பாக இன்னும் எக்கச்சக்க பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இந்த வருஷமும் ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த வருஷம் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் வந்து ஆக போகிறாங்க, ஆல்ரெடி எந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து இருக்குது, எதையெல்லாம் உபரி பணியிடங்களாக இருக்குது, உபரி பணியிடங்கள் சர்ப்ளஸ் போஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கீங்க, எல்லா தகவல்களும் கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து எம்இஸ் இணையதளத்தில் எடுத்துக்கலாம். எந்த தகவல்கள் வந்து ஆசிரியர்களை பற்றி தகவல்களோ, இல்லை மாணவர்களை பற்றி தகவல்களோ, இல்லை காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து எம்இஸ் இணையதளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ எடுக்கிற பட்சத்தில் வந்து இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஆர்டியை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இதுலேருந்து வந்து நிச்சயமாக வந்து எடுப்பாங்க. எடுக்கிற பட்சத்தில் வந்து அரசாங்கம் பிஆர்டியும் சேர்த்து இதோட சேர்த்து வந்து போடணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து உறுதியாக தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பிஆர்டியை போடுற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் கூடுதல் பணியிடங்களை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. ஸோ கட்டாயத்தில் இருக்கும்போது அந்த பிஆர்டி புதுசாக போடுவாங்க. பிஆர்டி புதுசாக போடும்போது இந்த 3192 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களோடு சேர்த்து இன்னும் கூடுதலான பணியிடங்கள் வந்து அரசாங்கம் வந்து சேர்க்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே அரசாங்கத்து கையில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அரசாங்கம் வந்து சேர்க்க அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அரசாங்கம் எவ்வளோ பேரை சேர்ப்பாங்கன்றது வந்து அதுவும் அரசாங்கத்து கையில் வந்து இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு கூடுதலான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா பிஆர்டியிலேருந்து பிடியாக வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு 500 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அந்த 1000 போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2017-18 காலகட்டத்திலலாம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் அந்த பக்கத்தில் வந்து பிஆர்டி பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த ஆசிரியர் பயிற்றுனர் அந்த பிஆர்டி பணியிடங்கள் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து 1000க்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ 1000க்கு மேலே இருக்கும்போது வந்து இது ப்ரொமோஷனில் வந்து ஃபில் பண்ண முடியாத போஸ்ட் எதுனா வந்து பிஆர்டி. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து போடும்போது ஒரு புது கால்பராக ஒரு காலி பணியிடங்கள் அது புது கால்பரில் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்க்கக்கூடிய வேக்கண்ட்டாக தான் நிச்சயமாக அந்த பிஆர்டி காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே வந்து சேர்த்துனாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் 1000 அளவுக்கு கூட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து. ஸோ 1000 அளவுக்கு வந்து எதிர்பார்க்கும் போது வந்து இன்னும் வந்து கட் ஆஃப்ஸ் வந்து எல்லா கேட்டகரியிலையும் வந்து ஒரு 1.5 மார்க் to 2 மார்க்குள்ளேயும் குறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் கேஸ்டாக இருந்த இதில் வந்து வரீங்க, பிசிஎம் முஸ்லீமில் வந்து விமனாக வந்து வரீங்க, அதே மாதிரி எல்லாத்துலேயும் தமிழ் மீடியமாக வந்து வரக்குள்ளே வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 2 மார்க் to 3 மார்க் வந்து இன்னும் கூடுதலாக வந்து குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாகினும் கண்டிப்பாக இந்த பிஆர்டியை வந்து போடுற பட்சத்தில் நம்ம இன்னும் கூடுதல் காலி பணியிடங்களை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அரசாங்கமும் தேர்வர்களுடைய நலன் கருதி கண்டிப்பாக செய்யுன்றதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து நாமளும் வந்து கோரிக்கையாக வந்து வைக்கிறோம். நிறைய பேர் போராடிட்டு தான் இருக்கீங்க. பேப்பர் 2க்கு வந்து உடனடியாக போஸ்டிங் போடுங்கன்னு போராடுறாங்க. பேப்பர் 1க்கு வந்து எங்களுக்கு இன்னும் கீயே வரல அப்படின்னு சொல்லி வந்து போராடிட்டு இருக்காங்க. கீ விடுங்க, அடுத்த ரிசல்ட் விடுங்க. எங்கள் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து வாழ்வாதாரம் இழந்து நாங்கள் வந்து காணப்படுறோம். ஸோ அதனால் வந்து விரைவில் வந்து அரசு வந்து அந்த பணிகளை வந்து முடுக்கி விட்டு விரைவில் வந்து எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த வழக்குகள் எல்லாம் விரைவில் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சிடும் தான் எதிர்பார்க்குறோம். விரைவில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக பணி நியமனம் வந்து உண்டு. ஸோ அந்த பிஆர்டியை போடுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பட்டதாரி ஆசிரியர் இந்த ஆசிரியர் பயிற்றுனருடைய பணியிடங்கள் 3192 காட்டிலும் இன்னும் எவ்வளோ வேணாலும் உயரலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து உயரும். அதிகமாக உயரும் போது நிறைய பேருக்கு வந்து பணி நியமன வாய்ப்புகள் வந்து இருக்குது.
ஸோ அதனால் வந்து நல்லதே வந்து நடக்கும், நம்புவோம். நன்றி.